நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5000-ஐ தாண்டியது. கேரளாவில் 2 பேர் உட்பட மேலும் 4 பேர் உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழப்பு. ஹைதராபாத்தில் பணியாற்றி வந்தவர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பரிதாபம். கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் கருவுற்ற பெண்கள் முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுரை. கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது என்றும் விளக்கம். உலகின் உயரமான ரயில்வே பாலத்தை காஷ்மீரில் திறந்து வைத்த பிரதமர் மோடி. ரயில் எஞ்சில் அமர்ந்தபடி பாலத்தின் மீது பயணித்தார். பெஹல்காம் தாக்குதல் காரணமாக ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி பாதிக்கப்படவில்லை. உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி உறுதி. மாநிலங்களவை தேர்தலில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவின் வில்சன், சல்மா, சிவலிங்கம் வேட்புமனு தாக்கல். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனும் மனு தாக்கல் செய்தார். சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கிறேன் என்று இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தும். திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்காத மதிமுக. மாநிலங்களவையில் சீட் வழங்காததால் வைகோ வருத்தத்தில் இருப்பதாக தகவல். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இன்பதுரை, தனபால் மனு தாக்கல். எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆடிட்டர் குருமூர்த்தியை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசியதாக தகவல். தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்த பின்னர் நேற்று இரவே குருமூர்த்தியை அன்புமணி சந்தித்ததாகவும் தகவல். ராமதாஸ், அன்புமணி இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். இருவரும் சந்தித்ததே முன்னேற்றத்திற்கான அறிகுறி என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. தமிழ்நாடு வரும் அமித்ஷாவை அன்புமணி சந்திப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5 விழுக்காடு குறைத்தது ரிசர்வ் வங்கி. தொடர்ந்து 3வது முறையாக குறைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வீடு, வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. ஈமு கோழியை வளர்த்தால் லாபம் கிடைக்கும் என்று கூறி ஏராளமானவரிடம் பணம் பெற்று மோசடி. சுசி ஈமு கோழி உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பு. ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஜூன் 11இல் கனமழை பெய்யலாம் என்று வானிலை மையம் தகவல். பூவிருந்தவள்ளி, போரூர் இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்ததால் முதலாவதாக எதிர்குரல் கொடுப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி. மனைமாற்று அரசியலை நிறுத்த வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவின் அடிமையாக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. கமலாலயத்தின் கருத்தை தன்னுடைய மவுத்லிஸில் பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி அறிக்கை. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்த வழக்கில் 4 பேர் கைது. ஆர்சிபி அணி நிர்வாகி நிக்கில் சோசே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சுனி மேத்யூ உள்ளிட்டோர் கைது. நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை நாடிய கர்நாடக கிரிக்கெட் சங்கம்.
கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்து நீதிபதி உத்தரவு. கர்நாடக முதலமைச்சரின் அரசியல் செயலாளர் பணி நீக்கம். RCB கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 1535 விதிமீறல் கட்டடங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் என்ன? மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. முதுநிலை நீட் தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி. மேலும் ஒத்திவைக்கக்கூடாது என்று தேசிய தேர்வு முகமைக்கு அறிவுறுத்தல். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தேர்வின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பாதிப்பு என்ற 16 மாணவர்களின் வாதத்தை ஏற்க மறுப்பு. உடலை மாற்றிக் கொடுத்த விவகாரத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் பணியிட மாற்றம். திருத்தணி முதியவரின் உடலை பீகாருக்கு அனுப்பிய விவகாரத்தில் நடவடிக்கை. நாகை அதிபத்து நாயனார் புதிய கற்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. சீர்வரிசை வழங்கிய இஸ்லாமியர்கள். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் குந்தாபாலம் பகுதியில் தொழுவத்தில் நள்ளிரவில் தீ விபத்து. 6 பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். மதுராந்தகம் அருகே ஓடும் பள்ளி பேருந்திலிருந்து கீழே விழுந்த UKG மாணவன். கதவு மூடப்படாமல் இருந்த நிலையில் தூக்கத்தில் இருந்த மாணவன் கீழே விழுந்ததில் பலத்த காயம். இந்தியாவில் இணைய சேவை வழங்குவதற்கு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு அனுமதி. மத்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை அனுமதி அளித்தது. ஏற்றத்துடன் முடிவடைந்த இந்திய பங்கு சந்தைகள். சென்செக்ஸ் 747 புள்ளிகளும், நிப்டி 252 புள்ளிகளும் அதிகரிப்பு. பக்ரீத்தை ஒட்டி காசாவில் உருகுலைந்த மசூதிகளுக்கு வெளியே தொழுகை நடத்திய மக்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதாக வேதனை. சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹஜ் புனித யாத்திரிகள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வழிபாடு நடத்திய இஸ்லாமியர்கள். அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைக்கும் மசோதா விவகாரத்தில் அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் இடையே பகிரங்க மோதல். சமூக வலைதளத்தில் வார்த்தை போர் நடத்தியதால் அமெரிக்க அரசியலில் பரபரப்பு. நான் இல்லாவிட்டால் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதிபர் டிரம்பை சீண்டிய எலான் மஸ்க். எலான் மஸ்கிற்கு கொடுக்கப்படும் ஒப்பந்தங்களை நிறுத்திவிட்டால் பணத்தை மிச்சப்படுத்தலாம். ட்ரூத் சோஷியல் தளத்தில் மஸ்குக்கு எதிராக ட்ரம்ப் பதிவு. வியட்நாமில் நடந்த சாலை விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றபோது உயிரிழந்தார் தெலுங்கானாவைச் சேர்ந்த அர்ஷித். உயர் மருத்துவ சேவைகள் வழங்கும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கான அரசாணை வெளியீடு. 1256 முகாம்கள் நடத்தப்படும் நிலையில் ஒரு முகாமிற்கு 75,000 ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பிரசாத் கட்சியிலிருந்து நீக்கம். நுங்கம்பாக்கம் டாஸ்மாக் பார் சண்டை வழக்கில் கைதான நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. உடல்நலக்குறைவால் அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல் காரணமாக சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. தருமபுரி அருகே விபத்தில் சிக்கிய குட்பேடக்லி பட நடிகர் சைன் சாம் டாக்கோ. சாக்கோவின் தந்தை உயிரிழந்த நிலையில் காயமடைந்த குடும்பத்திற்கு மருத்துவமனையில் சிகிச்சை.
எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடக்கம். மாணவர்களின் சிரமத்தை குறைப்பதற்காக நீட் தேர்வு முடிவுகளுக்கு முன்பே தொடங்கியது. கிரானைட் குவாரி முறைகேடு வழக்கில் இன்று காணொலி மூலம் ஆஜராகாத முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தனது நிலைப்பாட்டை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதமாக அனுப்பியிருப்பதாகவும் விளக்கம். கோவை, நெல்லையில் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட ஜாக் கமிட்டி இஸ்லாமியர்கள். திண்டுக்கல்லில் நடைபெற்ற தொழுகையில் பங்கேற்ற இயக்குனர் அமீர். மதுரை முருகபக்த பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடு மாதிரி அரங்கமைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்த அனுமதி மறுத்தது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. காவல்துறை அரசியல் சார்புடன் செயல்படக்கூடாது என்றும் கருத்து. நெல்லை அரசு போக்குவரத்து கழக தாமிரபரணி பணிமனையில் 18,000 லிட்டர் டீசல் கணக்கில் குறைந்ததாக புகார். கிளை மேலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட 6 பேர் பணியிடை நீக்கம். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. சிதம்பரம் அருகே மீதிக்குடியில் 3 குடிசை வீடுகளில் அடுத்தடுத்து தீ விபத்து. 50,000 ரூபாய் ரொக்கம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதம். செய்யாறு அருகே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணம் வழங்கப்படவில்லை என்ற புகார். விவசாயிகள் மேலாடையின்றி போராட்டம். மதுரையில் அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்ததாக புகார். அங்கன்வாடி மைய பணியாளர் பணியிடை நீக்கம். கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள குப்பம்பட்டி பாலமுருகன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. முளைப்பாறை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பெண்கள். நியாயமான முறையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் பாஜகவின் அரசியல் முடிந்துவிடும். பீகாரில் நடந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கருத்து. நகை கடனுக்கான விதிமுறைகள் இறுதி செய்யப்படும் போது சிறு கடன்தாரர்களின் நலன்கள் கருத்தில் கொள்ளப்படும். மதுரை தொகுதி MP சு. வெங்கடேசனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா உறுதி. ஹரியானாவில் நகைக்கடையிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடிய இளைஞர். ஹிப்னாட்டிசம் செய்து திருடியதாக மாவட்ட SP யிடம் புகார்.